பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளில் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 51ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் வீடியோ போட முடியல, ஒரு சில காரணங்கள்னால வீடியோ எடுக்கிறதுக்கு சூழ்நிலை காரணமாக அமையாததுனால போட முடியல. தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற வாரங்களிலிருந்து நமக்கு வீடியோ ரெகுலராக வரும். இந்த நாளிலும் நம்ம 51ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 51ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எதை பற்றி அந்த 52ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, சீயோனுக்கு சிறை மீட்பும் ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளும், அதாவது சிறையிருப்பிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்கிற அதையும் சீயோனுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளையும் தான் அநேகமாக இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் எதை பற்றி சொல்லுகிறார் என்றால், அதாவது ஆபிரகாமை நோக்கி பார்க்க அழைப்பு விடுக்கிறார். யூத ஜனங்களை பார்த்து ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறதாய் காணப்படுகிறது. நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு அதாவது நாங்கள் சொந்த தேசத்துக்கு கடந்து போனாலும் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோமே, எல்லாம் எங்களுக்கு எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இல்லையே, எல்லாம் ஜீரோவாக இருக்குதே, நாங்கள் போய் எப்படி எங்களுடைய திராட்சை தோட்டங்களை நாட்ட முடியும், எப்படி நாங்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் 2ஆவது வசனத்தில், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அதாவது ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக ஒரு ஜாதியை உருவாக்க சித்தம் கொண்டபோது ஆபிரகாமை தனியாக அழைத்து என்ன செய்தார், அவனை வேறு பிரித்து மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரித்து ஒரு எபிரேயனாக அவனை அழைத்து என்ன செய்தார், ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அப்படி வல்லமையுள்ள தேவன் நீங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஜீரோ நிலைமையில இருக்கிறேன்னு நீங்க யோசித்தாலும் உங்களை பலுக பண்ணவும் உங்களை பெருக பண்ணவும் நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். 3-7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவனுக்கு செவி கொடுக்க அழைப்பு விடுக்கிறார். நீங்க எனக்கு செவி கொடுங்கள். அதாவது 4வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன், என் நீதி சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு ஆண்டவர் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மற்றவங்க தூசிக்கிறாங்களே, மற்றவங்க ஏதோ சொல்லுகிறார்களே, அதை நினைத்து நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தையை கவனிங்கள். இந்த இடத்துல சொல்லுகிற வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், இந்த வசனங்கள் எல்லாம் எனக்குள்ளிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக, ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு வெளிச்சமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பாதைக்கு தீபமாய் காணப்படுகிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதற்காக பிரமாணங்களை கொடுத்தார், நமக்கு வெளிச்சம் கொடுக்கும் போதையா இந்த பாதையில நடக்கணுங்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறதை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். சீயோனுக்கு ஆறுதல் மீட்பு 8-14 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீயோனுக்கு ஆறுதலையும் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 8-14 வரை உள்ள வசனங்களில்
அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும், என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களின் பூர்வ தலைமுறைகளில் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ, மகாளத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிக்கு போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குனதும் நீதான் உள்ளது. ஆண்டவர் அதை வசனங்களை எதை சொல்ல விரும்புகிறார்? அதாவது ஆறுதலாக சொல்லுகிறார், நீங்க சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுவீங்க, அதற்காக நீங்க ஏன் முடங்கி இருக்கணும்? எழும்புங்க, எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தரின் புயம், நீங்க எழும்புங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லுகிறார்? ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், ராகாப் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிற ஒரு நீர்வாழ் உயிரினமாய் காணப்படுகிறது. இது என்ன செய்தா, முந்தின நாட்களில் நைல் நதியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ராகாபை துண்டித்ததும் அப்படின்னா, அதாவது எகிப்தை விட்டு வெளியில வந்த காரியத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ராகாபை துண்டித்தது. இந்த ராகாப் என்பது எகிப்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணி, அதாவது செங்கடலை வற்றிக்க போக பண்ணி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த நீங்க தானே, நீங்க இப்ப எழும்புங்க. பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்க எழும்புங்க, உங்களுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை தருவார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சாகிற போகிறவனுக்கு புல்லுக்கோப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கு பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்குன கத்தை மறக்கிறதற்கு நீ யான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது வசனத்திலே, சிறை போட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. சிறைப்பட்டு போயிருக்கிற நீங்க சீக்கிரமாய் விடுதலை ஆவீர்கள் என்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி எழும்பும்படியாக, சிறையிருப்பிலிருந்து எழும்பும்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு விடுவிக்கிறதை பார்க்க முடியும். 15லிருந்து 23 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், அவருடைய தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார் என்பதை 15லிருந்து 23 வரை உள்ள வசனங்களை சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நீக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, அதாவது சியோனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ என் ஜனம், நீ ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்வதற்காக நான் உன் வாயில என் வார்த்தையை வைப்பேன். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சியோனுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நமக்கும் சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அப்போ என் நகரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்றைக்கு சியோனுக்கு சொன்னது போல இன்றைக்கு அவருடைய ஜனம், நீ ஏன் அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு சொல்வதற்காக அவர் நம்மை அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறார் என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல 23 வரை உள்ள வசனங்களிலும்
ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், அதனுடைய வல்லமையான வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளில் அதை வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்கள் நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்ற. யார் யார் உன்னை சஞ்சலப்படுத்தினார்களோ அவங்க கையில் இதை கொடுப்பேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று ஆண்டவர் அவருடைய வல்லமையுள்ள பராக்கிரமத்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 52ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எதை பற்றி சொல்லுகிறார் என்றால், சிறையிருப்பிலிருந்து மீட்பை நானே உங்களுக்கு தருவேன். கர்த்தராகிய ஆண்டவராகிய நானே அதை தருவேன். அது நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட மாட்டீங்க. நானே உங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து மீட்பை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1-4 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பிலிருந்து திரும்ப அழைப்பு விடுக்கிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப எப்படியாம்? இலவசமாய் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுவீர்கள். பாபிலோனின் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்ப கடந்து வரும்போது என்ன செய்யல? யுத்தம் செய்து கடந்து வரல. நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வைத்தார்கள். அப்போது என்ன செய்தோம்? நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்தோம்? போரிட்டு அநேக போர்கள் நடத்தி அநேக காரியங்களை செய்துதான் என்ன செய்தோம்? ஆங்கிலேயர்களிடமிருந்து நமக்கு சுதந்திரத்தை, இந்தியாவு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க எருசலேமுக்கு கடந்து போகும்போது அவர்கள் என்ன செய்யலை? எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. அவங்க எந்த ஒரு யுத்தத்தையும் செய்யலை. அதாவது இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க கூட ஆண்டவர் என்ன செய்தார்? பார்வோனுக்கு பல அற்புதங்களை காண்பித்து பல பிரச்சனைகளூடாக கடந்து சென்றுதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப மோசேயின் நாட்களில் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கோரேஸ் என்று ஒரு நீதிமானை எழுப்பினார். அந்த நீதிமான் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு கடந்து போங்க, அங்கே போய் உங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று இலவசமாய் அவர்களுக்கு மீட்பை கொடுத்தார். அதை தான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பு விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி எப்படி விற்கப்பட்டீர்களோ அதே போல எந்த விலைக்கிரயமும் கொடுக்காதபடி நீங்க மீட்கப்படுவீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? எகிப்து, அதாவது அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து அவர்களுக்கு எனது உதவிகள் கொடுக்கப்பட்டது எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல, அதாவது நடப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்று ஆண்டவர் எனது தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 7-8 வசனத்தை உள்ள வசனங்கள் என்னன்னா, சியோனுக்கு நற்செய்தி என்னது சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பியிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். அதாவது இந்த நாட்களை சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா, இந்த இடத்துல எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாபிலோனிய அடிமைத்தனத்தில் போய் எனது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தினது, நீங்க இந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுவீங்க, மீண்டு வருவீங்கன்னு சொல்லி
சொல்லுகிற சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதே போல பல காடு மேடுகளாக கடந்து சென்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோனிய அடிமைத்தனத்திலே ஒரு மனிதன் எழும்பி சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாதங்கள் அவ்வளவு அழுமையா இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த நாட்களில் காடுகளிலும் மலைகளிலும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய ரட்சிப்புக்காக நீங்க எந்த விலை கிரயமும் செலுத்த வேண்டாம், அவரே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அறிவிக்கிற சுவிசேஷகர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள் அல்லவா? அப்படிப்பட்ட நற்செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வராவிட்டால், அன்றைக்கு ஒரு தோமா கடந்து வராவிட்டால், அன்றைக்கு அநேக மிஷனரிகள் நம்முடைய பட்டணத்துக்கும் நம்முடைய ஊர்களுக்கும் கடந்து வராவிட்டால், இந்த சுவிசேஷம் நமக்கும் கிடைத்திருக்கிறாதே, இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்காதே, நாமளும் இன்றைக்கும் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருந்திருப்போமே. அப்போ அன்றைக்கு நமக்கு சுவிசேஷத்தை எடுத்து வந்த அந்த சுவிசேஷகளுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள் அல்லவா? அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள், ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். இந்த மண்ணிலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தின எத்தனை மிஷனரிகள், எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து, இன்றைக்கு பரதேசில் இருந்து நம்ம பார்த்து கண்ணார கண்டு மகிமைப்படுவார்கள் அல்லவா? அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 9-12 வரை உள்ள வசனத்தில் இந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுவீங்க, அது என்னாலே நடக்கும், கர்த்தரே சிறையிருப்பிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வருவார் என்கிற செய்தியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமின் பாதாள ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். வேறு எந்த இடத்துலையாவது நமக்கு சற்று யோசித்து பார்ப்போம், உலகத்தின் எந்த நாடுகளில் ஆகலும் சரி, எந்த ஒரு ராஜாக்கள் காலத்தில் சரித்திரத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஜனங்களை நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி விடுதலையாக்கப்பட்டு போன சரித்திரமே இல்லை. ஆனால் கோரேசினுடைய நாட்களில் ஆண்டவரே கோரேசுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து என்ன செய்தார்? அவரே என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு போக பண்ணினார். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது. அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற 12வது வசனத்தை பாங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகள்! எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகுவதற்கு முன்பாகவே ஏசாயா எழுதி வைக்கிறார். நீங்கள் ஓடி போவதும் இல்லை, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதும் இல்லை. அதாவது எருசலேமின் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தீவிரித்து புறப்பட்டு, ஐயோ இன்னைக்கு நமக்கு சகாயம் கிடைச்சிருச்சு, நம்ம ஓடி போவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து தீவிரமாக எல்லா ஜனங்களும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தது போலயும் வர வேண்டாம். கர்த்தரே என்ன செய்வாரா? உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராக இருப்பார். தேவைப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ வேணுனாலும் கோரேசினுடைய நாட்களில் எப்போ வேணுனாலும் என்ன செய்யலாம்? அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வரலாம். இங்கே இருந்து புறப்பட்டு அதாவது பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க. விரும்பினவங்க வந்தாங்க, விரும்பாதவங்க அங்கேயே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு லகுவான சூழலை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாட்களில் உருவாக்கி கொடுத்தார். அதே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 53ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது இந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எப்போதும் எல்லா பாடு மரண
செய்திகளிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண செய்திகளிலும் சரி, மற்றபடி திருவிருந்து நாட்களிலும் அதிகமாய் நம்ம வாசிக்கிறோம், அதிகமாய் நம்ம கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து 12 வசனங்களிலும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறது. அதற்கு முந்தின 52ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் சொல்லப்பட்டிருக்கும். 13 52ஆம் அதிகாரம் 13 53ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அதில் 13 முந்தின அதிகாரத்தில் சொல்ல மறந்துட்டேன். 52ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை மேசியாவை குறித்து தான் சொல்லப்பட்ட பார்க்குது. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்ட மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 53ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது இது அதிகமாய் பாடு மரணத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து அதிகமாய் சொல்லப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. 4 வேத பகுதிகள் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே அடிமை கீதங்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற அடிமை கீதங்களாக 4 வேத பகுதிகள் காணப்படுகிறது. 42ஆம் அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்களும், 49ஆம் அதிகாரம் 1-13 வரை உள்ள வசனங்களும், 50ஆம் அதிகாரம் 4-9 வரை உள்ள வசனங்களும், 52ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த 53ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது இந்த 53ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல ஆண்டுகளாக ஒரு புதிராய் காணப்பட்ட ஒரு அதிகாரம். இன்றைக்கும் அவர்களுக்கு புதிர் தான். ஏன்னா இப்படி ஒரு அதிகாரத்திற்கு அவங்க இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு புதிராய் தான் காணப்பட்டது. அவங்க இது ஏதோ ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, அதாவது அவங்க அன்னைக்கு நினைச்சது ஏசாயா தீர்க்கதரிசிக்காக எழுதப்பட்டதாய் காணப்படலாம், இல்லை வேறு தீர்க்கதரிசிகள் ஏதாவது இப்படிப்பட்ட பாடுகளை படுவார்கள் அதற்காக எழுதப்பட்டதாய் காணப்படலாம், இல்லை ஏதாவது ராஜா இப்படிப்பட்ட பாடுகளாக படுவாராக இருக்கும் அதற்காக எழுதப்பட்டதாக காணப்படலாம் என்று யூத ஜனங்கள் பல புதிராய் யோசிக்கும் போது, அதாவது இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டது. அவர் பிறந்து அவர் பாடுபட்ட போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இது என்ன செய்திருக்கும், புரிந்திருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு புதிராய் காணப்பட்ட ஒரு அதிகாரமாய் தான் காணப்படுகிறது. இந்த இடத்துல 1-3 வரை உள்ள வசனங்கள் மேசியாவின் புறக்கணிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூத ஜனங்கள் இயேசுவை என்ன செய்யலாம், விசுவாசிக்காதனால இந்த இடத்துல அதை யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, விலங்குகளைப் போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவருக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அவர் பிறை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறப்பணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டதாய் காணப்படுகிறதை பார்க்குறோம். அதாவது 1-3 வரை உள்ள வசனங்கள் எதை சொல்லுகிறது என்றால், இதனுடைய விளக்கங்களை நாம் அதிகமாய் கேட்டிருப்போம். அதனால் விளக்கங்களுக்கு நேராய் கடந்து போகாதபடி மேலோட்டமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 1-3 வரை உள்ள வசனங்களிலே யூத ஜனங்களால் புறப்பணிக்கப்படுவார் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். 4-6 வரை உள்ள வசனங்களிலே மேசியா எப்படிப்பட்ட பாடுகளை அடைவாரா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவரோடு கூட 2 கள்ளர்களையும் என்ன செய்தாங்க, ரோம பேரரசை எதிர்த்த 2 பேரையும் கூட என்ன செய்தாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. இப்போது அவங்களுக்கும் ஒரே சிலுவையில் தான் அறையப்பட்டாங்க, ஒரே மாதிரி சிலுவையில் தான் அறையப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஆணிகள் அடிப்பட்டதும் அவங்க
அடிக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும் எதென்றால் அவங்களுக்கு மட்டுமான பாடுகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த, இனி வாழப்போகிற, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டு அந்த பாவத்திற்கான தண்டனையை ஆண்டவர் சகித்தார். அது எவ்வளோ பெரிய கொடுமையாய் காணப்பட்டது. அவருடைய கையில் 2 கையிலையும் என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் இப்போ அதோடைய யோசனையை நம்ம யோசித்து பார்த்தால் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாதது. இத்தனை வருடங்கள் வாழ்ந்த, அதாவது வாழ்ந்து மரித்த எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காகவும் இந்த ஆண்டவருடைய வருகை வருகிற வாழப்போகிற அத்தனை ஜனங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் ஆணிகள் அடிப்பட்டு அந்த கோலம் அந்த சிலுவையிலே அடைந்தார். அதை தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடுகள் என்றார். ஆனால் கூட இருந்த கள்ளர்களுக்கும் அதே சிலுவை தான். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய தண்டனைக்கேற்ற ஆணி அடித்த வலி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த கையில் ஆணி அடிக்கும்போது எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இந்த கையில் ஆணி அடிக்கும்போது எல்லாருடைய பாவங்களும் சுமத்தப்பட்டது. இந்த கால் ஆணி படிக்கும்போது நம்மெல்லாம் வழி தப்பி திரிந்தோமே ஆண்டவரை விட்டு, அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய காலில் சுமத்தப்பட்டது. அவன் முள்முடியில் நம்முடைய சிந்தனைகளினால் செய்த அத்தனை பாடுகளின் அத்தனை காரியங்களும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சிலுவையிலே சுமத்தப்பட்டது என்பதை தான் மேசியா. அடுத்ததாக 7-9 வரை உள்ள வசனங்களே அவர் எப்படி சகித்தார். அந்த மேசியா அப்படிப்பட்ட அக்கிரமங்கள், எல்லாருடைய அக்கிரமங்களும் சுகத்தப்பட்ட அந்த கோலம் அடைந்த போதிலும் அவர் எப்படி சகித்தார்? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அவர் என்ன துன்மார்க்கரோட அவருடைய பிரேதைக்குள் நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்ய இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் எல்லா பாடுகளை சகித்தார். எனது வாய் திறக்காதபடி, எனது தன்னை மயக்கத்திருக்கிறவனிடத்தில் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் சகித்தார். 10-12 வரை உள்ள வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? மேசியாவின் பாடுகளினால் வருகிற பலன் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த பாடுகளினால என்ன பலன் என்றால், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அவர் என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டத்து கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். என்ன பலன்? அவர் இத்தனை பாடுகள் பட்டதுனால அந்த அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அந்த அநேகரில் ஒருத்தர் நான். நீங்கள் அநேகரை ஆண்டவர் அவருக்கு பங்காக கொடுப்பேன்னு சொல்லுகிறார். இயேசுவுக்கு பங்காக கொடுக்கப்பட்ட, அவரை ரட்சிக்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற, அந்த இரத்தத்தை விசுவாசித்து ஆராதிக்கிற அவருக்கு பங்காக கொடுக்கப்பட்டிருக்க அநேகர். அதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அவருக்காக ஆதாயம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவருக்கு பங்காக கொடுக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினால அவர் அந்த சிலுவையில் பட்ட பாடுகளின் பலன்தான் இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல இருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 54ஆம் அதிகாரத்தில் எது சொல்லப்பட்டிருக்குன்னா, சிறையிருப்பிலிருந்து நீங்கி ஆசீர்வாதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடத்துல 54ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த மேசியா, அதாவது சீயோனை, எருசலேமை ஒரு
பிள்ளை பெறாத மலடிக்கு ஒப்பிட்டு என்ன செய்யப்படும்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1வது வசனம், மேசியாவின் பரிகார பலியினால் ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்குது. 2-4 வரை உள்ள வசனங்களில் சிறை மீட்பு, சிறையிலிருந்து மீட்கப்படுவீங்க, வெட்கம், உங்களுடைய வெட்கம் நீங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடைய செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபுறத்தில் இடது உரத்தில் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில் குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ விற்கப்படுவதில்லை. பாழாய் கிடந்த பட்டணங்கள் எல்லாம் குடியேற்றுவிக்கப்படும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்போது பாழாய் கிடக்கிற அத்தனை பட்டணங்களும் குடியேற்றுவிக்கப்படும் என்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சியம் அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 5-10 வரை உள்ள வசனங்கள் தேவனது உருக்கமான ஆசீர்வாதங்கள். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராம்? 8வது வசனம் சொல்லுகிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவா காலத்தில் வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளம் இனி வருவதில்லைன்னு சொல்லி நான் எப்படி ஆணையிட்டனோ அதே போல் இனி இந்த மாதிரி ஒரு காரியத்தை, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்துக்கு போகும் முன்பாகவே ஆண்டவர் ஆணையிட்டு தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஆண்டவர் தீர்க்க தரிசனிகளை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே, அதாவது நீங்கள் பாவம் அதாவது ஆண்டவர் 39 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, அதனால நான் உங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அதாவது சிறையிருப்புக்கு போகும் முன்னாலேயே அப்படி நீங்கள் சிறையிருப்பில் போவீங்க, சிறையிருப்பில் கஷ்டப்படுவீங்க, அப்போ நீங்கள் கலங்க வேண்டாம், அங்கே தயங்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதலான வார்த்தைகள், தேற்றுகிற வார்த்தைகள். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அல்ல? சிறையிருப்புக்கு போகும் முன்னாடி இதெல்லாம் நம்ம இப்போ வாசிக்கும் போது என்னது, இப்படியெல்லாம் அவங்க இருந்ததுனால இப்படி சிறையிருப்புக்கு போனாங்க, சிறையிருப்புக்கு போன பின்பு ஆண்டவர் அநேக ஆறுதலின் வார்த்தைகளை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து வந்தார்கள் என்று நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு, ஏன்னா அந்த சரித்திரம் தெரிந்ததுனால தியானிப்பது நமக்கு லகுவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் ஆறுதல் செய்வார், இப்படியெல்லாம் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க, எப்படிப்பட்ட துல்லியமாய் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து அந்த துல்லியமான தீர்க்க தரிசனங்களை எழுதுகிற எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள் ஆண்டவர் என்று யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் மகா பெரிய வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்க முடிகிறதாய் காணப்படுகிறது. 11 to 17 வரை பார்க்கும்போது அடுத்ததாக ஆண்டவர் இந்த இடத்துல 10வது வசனத்தில் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கதை. அதாவது ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லி நடக்கிறதுக்கு முன்னாலே, உண்மையாகவே அதை யோசித்து பார்த்து பாருங்க, நடக்கிறதுக்கு முன்பாலே ஆண்டவர் உடன்படிக்கையாக சொல்லுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். 11 to 17 வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்ப கட்டப்படும், எருசலேம் திரும்ப ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். சிறுமைப்பட்டவளை, பெருக்காற்று அடிபட்டவளை, தேற்றவற்றவளை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பளிங்குகளை பளிங்கு, உன் வாசல்களில் மாணிக்க கற்களும் மதிகளெல்லாம் உச்சிதங்களும் ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
இருக்கிறார். அதே போல தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லமையாக இருக்கிறார். 17வது வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யப்படும், வாய்க்காதே போகும் என்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 55வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்னது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வருத்தப்பட்டு மாறம் சுமக்கிற ஜனங்களை பார்த்து அழைப்பு விடுக்கிறது வசனமாய் அதிகாரமாய் காணப்படுகிறது. 1-6 வரை உள்ள வசனங்களை சொல்லப்படு, என்னென்றைக்கு கடந்து வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்னது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார், தாவீது கருள் நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைப்பு விடுக்கிறார். 7-9 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 7-9 வரை துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி வர அழைப்பு விடுக்கிறார். துன்மார்க்கம் தன் வழி அக்கிரமாறும் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று ஆண்டவர் 7-9 வரை உள்ள வசனங்களே சொல்லுகிறார். 10-13 வரை உள்ள வசனங்களே, எருசலேம் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிறதை ஆண்டவர் என்னது சொல்லுகிறதை பார்க்க முடியும். 10-11 வசனம் சொல்லுகிறது, மாறி முறைந்தபடியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையும் என்னது அது வெறுமையாய் திரும்பலை என்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னது அது வெறுமையாகாது, அது எல்லா காரியமும் வாய்க்கும். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாய்க்கும் என்பதற்கு தான் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்கு தத்தங்களை அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நடத்த உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எப்படி ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு உம்மை சேவிக்க, உண்மையிலே விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை தாங்க. முழுமையாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ.